எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீங்கள் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெரிய தெய்வம் இயேசு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக விரும்புகிறார். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சிறிய காரியம்தான். ஆனால் ஆண்டவர் இந்த சிறிய காரியத்திற்கு ஈடு இணையில்லாத மகா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆண்டவருக்காக ஒரு சிறிய காரியத்தை செய்யும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள், அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரால் நமக்கு கட்டளையிடப்படுகிறது. எத்தனையோ நேரங்களிலே அதை ஆண்டவர் நம்மிடத்தில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். மருத்துவர்கள் சில வேளைகளில் சொல்றாங்க, இந்த காரியம் உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று சொல்லி. ஆனால் அப்படிப்பட்டதான நிலைகளிலே இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல ஒரு சிறிதான ஜெபம் ஏறெடுக்கும் போது மாபெரியதான அற்புதம் நடைபெறுகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்மிடத்துல பெரிய காரியங்களை எல்லாம் எதிர்பார்க்கவில்லை. அவர் பெரிய ஆசீர்வாதங்களை தரும்படியாக நிறைய கொடுக்கணும், அதெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தினுடைய அந்தரங்கங்களை என்ன செய்கிறார் பார்க்கிறார். நம்முடைய இருதயம் பெரிதான ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். நாம் செய்கிறதான காரியங்கள் சரிதாகத்தான் இருக்கிறது. நம்முடைய இருதயம் விசாலமான ஒரு இருதயமாக இருக்கும்போது ஆண்டவர் மகா பெரிய காரியங்களை செய்கிறார். நான் வேகமாக உங்களுக்கு ஒரு பகுதியை நினைப்பூட்டி விட்டு கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு தேவனுடைய மனுஷனை, தேவனை ஏற்றுக்கொண்டதான ஒரு மனுஷனை குறித்து வந்து பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சரித்திர பகுதி தான். 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 5ஆவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நாகமான் என்று சொல்கிறதான ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். இவன் சீரியா ராஜாவினுடைய படைத்தலைவன். ஆனால் இவனிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. இவன் கனத்திற்குரிய ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய சரீரம் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டதாக வந்து இருக்கிறது. இந்த குஷ்டரோகத்தில் இருந்து அவன் விடுதலையாக எவ்வளவு பிரயத்தனம் பட்டாலும் அவனால் முடியவில்லை. அவன் வேறு ஒரு தெய்வத்தை வழிபடுகிறவன். எந்த தெய்வத்தை வழிபடுகிறவன்? நாகமான். நேரடியாக வசனம் இல்லை அல்லவா? நான் சொல்றான், ரிம்மோனின் கோயில். அவன் ரிம்மோன் என்று சொல்லுகிறதான ஒரு தெய்வத்தை வழிபடுகிறவன். சிரியா தேசத்தில் அதிகமான ஜனங்கள் அந்த நாகமானுடைய நாட்களில் ரிம்மோன் என்றதான தெய்வத்தை தான் வழிபட்ட. அது ஒரு விக்கிரக ஆராதனை. அந்த நாட்களில் அந்த தெய்வம் பெரிது என்று சொல்லி எண்ணப்பட்டது. அநேக ஜனங்கள் அவைகளைத்தான் பின்பற்றினார்கள். அந்த நாகமானுடைய வாழ்க்கையில இந்த தெய்வத்தை எல்லாம் வழிபட்டாலும், எல்லா ஜனங்களும் வழிபடுகிற இந்த தெய்வத்தை இவன் வழிபட்டால், அந்த தெய்வம் பெரிதென்று சொல்லி இவன் அதை ஆராதனை செய்து வந்தாலும் இவனுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த குஷ்டரோகத்தில் இருந்து இவனுக்கு என்ன இல்லை? விடுதலை இல்லை. இவன் நினைத்து கொண்டே இருக்கிறான், எங்க எனக்கு விடுதலை கிடைக்காது. இந்த வியாதி மிகவும் ஒரு அருவருப்பான வியாதியாக இருக்கிறது. இந்த நாட்களை விட அந்த நாட்கள் குஷ்டரோகம் வந்ததான ஜனங்களை ரொம்ப வெறுத்து ஒதுக்குவார்கள். பக்கத்திலே வந்து என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அவர்கள் பாளையத்திற்கு வெளியே தான் தங்க வேண்டும். அவர்கள் தொட்ட பாத்திரத்தை தொட மாட்டாங்க. அவர்கள் படுத்த படுக்கையை தொட மாட்டாங்க. அவர்கள் நடந்து வந்த வழிகளிலே கூட இவர்கள் வந்து நடக்க மாட்டாங்க. அவ்வளவு அருவருப்பாக எண்ணப்பட்டதான வியாதி இந்த குஷ்டரோகம். இவனுக்கு மதிப்பு இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா இவனுடைய சரீரத்தில் இருக்கிறதான வியாதி இவனை நாள்தோறும் சங்கடப்படுத்தி கொண்டு வருத்தி கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கிறதான சூழ்நிலையில இவனுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. இஸ்ரவேலிலே இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல
போனால் போதும். செய்தியை பாருங்க, சுவிசேஷம் எப்படி சொல்லப்படுகிறது? போனால் போனால் போதும், வேற எதுவுமே சொல்லப்படலை. ஆண்டவரை குறித்து அங்க ஒண்ணுமே சொல்லப்படல. இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறார், அவரிடத்துல போனால் போதும். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? யாரு சொல்லுங்க, யாரு? ஒரு சிறு, அந்த சிறுவன் அடிமை பெண். அந்த சிறுவன் வீட்டில வேலை செய்கிறதான பெண். இந்த வேலை செய்கிறதான பெண்ணுக்கு அந்த எஜமானிடத்துல போய் சொல்வதற்கு தைரியம் இல்லை. இந்த பெண் யாரிடத்துல சொல்லுகிறார்? நாகமானுடைய மனைவியினிடத்துல தான் சொல்லுகிறார், என் ஆண்டவன் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறார், தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்க போனால் அவருக்கு என்ன கிடைக்கும்? அந்த வேலைக்கார பெண்ணுக்கு பாருங்க, அந்த எஜமான் மேல எவ்வளவு அன்பு இருக்கிறது பாருங்க. இன்னைக்குள்ள வேலைக்காரங்கள்லாம் எஜமானிடத்துல பணத்தையும் பொருளையும் மட்டுமே எதிர்பார்ப்பார்கள். ஒரு வேலையாள் எஜமானுடைய நலனிலே அக்கறை உள்ளவனாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் உண்மையான வேலைக்காரங்க. இன்னைக்கு நம்மில் அநேகர் பல இடங்களில் வேலை பார்க்கிறோம். ஸ்கூல்ல வேலை பார்க்கிறோம், சில மருத்துவமனைகளில் வேலை பார்க்கிறோம், சில வீட்டில் வேலை பார்க்கிறோம், சில தோட்டத்தில் வேலை பார்க்கிறோம். நமக்கு இப்படிப்பட்டதான கரிசனை இருக்கிறதா? எஜமான்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறதான ஒரு எண்ணம் இருக்கிறதா? இன்றைக்கு அதெல்லாம் என்ன செய்ய முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. அந்த சிறு பெண்ணுக்கு இந்த வியாதியோடு இருப்பது விருப்பம் இல்லை. எப்படியாயும் அந்த எஜமான் சுகமாக வேண்டும். அதற்கு இந்த இடத்துல போனால்தான் என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். இவன் நேரே எங்க போனான்? ராஜாவிடத்துல போயிட்டான். இங்க வருவதற்கு முன்னாடி அந்த இஸ்ரவேல் ராஜாவிடத்துல போயிட்டான். ராஜா தன்னுடைய துணியெல்லாம் கிழித்துக் கொள்கிறாராம். நான் என்ன கொல்ல உயிர்ப்பிக்கும், நான் என்ன தேவனா? என்னிடத்துல இப்படி ஒரு காரியத்தை கேட்கிறீங்களேன்னு சொல்லி இருக்கிறதான வேளையில தான் அந்த எலிசா தீர்க்கதரிசி இடத்துல நடத்தப்படுகிறதான ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. இந்த எலிசா தீர்க்கதரிசி இடத்துல போன போது இந்த தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை எல்லாம் என்ன செய்யல, சொல்லல. பெரிய காரியத்தை சொல்லல. இவன் பணக்காரன் என்று சொல்லி எனக்கு இவ்வளவு வெள்ளிய கொண்டா, இவ்வளவு பொண்ணை கொண்டா என்று சொல்லி அவன் கேட்கல. அவன் இந்த மனுஷனை பார்க்கவே விரும்பல. மொத்தத்துல இன்றைக்கு நான் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நான் சொன்னான், யோர்தான் நதியில போய் சொல்றோம். இந்த வார்த்தை அவன் ஏற்றுக்கொள்ளும். ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தைய இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்க எவ்வளவு நேரம் நம்ம தள்ள கை ஜோம்றாங்க. அவ கையில இவ்வளவு நேரம், அவ தள்ள இவ்வளவு நேரம் ஜோம்னாரு, நம்ம தலையில இவ்வளவு நேரம் ஜோம்ன்றாரு. அப்ப அவன் மேலதான் கொஞ்ச நாளைக்கு ஒரு பிரச்சனையே ஆக்கிட்டாங்க. எவ்வளவு, நான் அப்பதான் நினைச்சேன், எவ்வளவு எக்ஸ்ரே கண்ணு, எக்ஸ்ரே இருதயம்லாம் இருக்கு இவங்களுக்கு. கேரள ரவுண்டில் அது பல வருடங்கள் ஆச்சு. கேரள ரவுண்டில் வீடு நான் ஜோம் போது இவங்க வீட்டில் மாத்திரம் ஒவ்வொரு பேரா சொல்லி இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணாரு. ஏன் வீட்டில் டக்குன்னு ஜோம் பண்ணாரு. என்ன செய்தாரு முடிச்சிட்டாரு. எவ்வளவு நிர்பந்தமான மனுஷனா! எப்படி ஊழியக்காரங்க சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே மனம் நிறைஞ்சு சொன்னா அது உங்களுக்கு என்னதுதான் ஆசீர்வாதம். அவன் சொன்னான், போய் முங்கிட்டு வர சொல்லு, அவ்வளவுதான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அவ்வளவுதான். 7 தடவை போய் முங்க சொல்லு. முங்கனா விடுதலை, முங்கலன்னா விடுதலை இல்லை. இவன் தலையில கை வைத்து ஜெபம் பண்ணவே இல்லை. ஆனா இந்த நாகமா நினைச்சிட்டு வர்றான். இந்த தீர்க்கதரிசியானவர் எப்படி இருப்பாரு? நல்ல பெரிய தாடியை வளர்த்துட்டு நல்லா அப்படியே நல்லா அங்கியெல்லாம் போட்டுட்டு அப்படியே தேவன் மாதிரி இருப்பார். அப்படியே நம்ம மேல அப்படியே கை வச்சு தடவி ஜோம்னா இவன் நினைப்பா. அப்படிதான் இருந்தது. ஆனா அங்க போனா பார்க்கவே விரும்பல. வேலைக்காரத்துல சொல்லி அனுப்பிட்டான், அவன் என்னைய பார்க்கண்டான், போ சொல்ல. அவன யோர்தான் நதியில போய் அவனை எத்தனை நேரம் ஊழியக்காரன் 7 தரம் சொன்னா 7 தரம், 10 நேரம் சொன்னா அவங்களுக்கு 7 நேரம் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு 10 நேரம் சொல்லுவாரு, அவங்களுக்கு 3 நேரம் சொல்லியிருப்பாரு. எந்த அடிப்படையில தான் விடுதலை? கீழ்ப்படிதலினுடைய அடிப்படையில தான் விடுதலை. சரி, அந்த தண்ணியில என்ன இருந்தது? தண்ணியில மருந்தா இருந்தது. யோர்தான் நதி தண்ணீர்ல மருந்தா இல்ல. அப்படி தண்ணீர்ல மருந்து இருந்தாதான் எல்லாரும் முங்கி சுகமாயிருவான. தண்ணீரிலே மருந்து இல்லை. அந்த மருந்து எதில் இருக்கிறது என்றால் இந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல தான் இருக்கிறது.
ஆனா இவனுக்கு கோபம் வந்துட்டு. யாருக்கு? நாகமானுக்கு கோபம் வந்துட்டு. ஏன்னா என் வசதி படைத்தவன், இவன் வந்து கனம் புரிஞ்சிருந்த மனுஷன். இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. பணக்காரங்கள்லாம் பாஸ்டர் உடனே பார்க்கணும்னா நீங்க இல்லைன்னா எனக்கு வேற பாஸ்டர் வந்து நீங்க தெரிந்தெடுக்க கூடாது. பாஸ்டர் சபையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்தெடுத்து கொடுக்க வேண்டும். நீங்களாக தெரிந்தெடுத்தால் உங்களுடைய மனதிற்கு ஏற்ற ஒரு ஊழியரை தான் தெரிந்தெடுப்பீங்க. உங்களுடைய மனதிற்கு ஏற்ற ஊழியக்காரங்க உங்களுக்கு தேவையில்லை. தேவனுடைய மனதிற்கு ஏற்றதான ஊழியக்காரங்க தான் உங்களுக்கு தேவை. அந்த ஊழியக்காரங்க யார் என்பது உங்களுக்கு தெரியாது. எனவே ஆண்டவர் உங்களை நல்ல சபையில வழி நடத்த வேண்டும். இந்த எலிசா தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை சொல்லல, அவன் ஒரு சரிதான காரியத்தை தான் சொன்னான். இந்த சரிதான காரியத்தை சொன்ன உடனே நாகமானுக்கு என்ன வந்தது? நாகமான் ரொம்ப கோபம் வந்துச்சு. உடனே திரும்புறான். கஷ்டப்பட்டு வந்தவன் எங்க திரும்புறான்? திரும்ப தன் தேசத்திற்கு, சீரியா தேசத்திற்கு திரும்புறான். அப்ப அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தன் சொல்றான், என் ஆண்டவனே, இது ஒரு சிறிய காரியம் தானே, ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீங்க செய்திருப்பீர்கள். பெரிய காரியத்தை சொன்னா ஜனங்களுக்கு என்ன வருது? பாச இலவசமா எண்ணெய் ஜோமணி தந்தா என்ன இல்லை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்க, நமக்கு தெரியும்ல, ஆண்டனி ஆக்கிலாம் 2 பேர். அப்போ அவங்க வந்த உடனே அவங்களுக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு கொஞ்சம் ஜோமணி ஜபனை தரணும் அப்படின்னு சொன்ன உடனே பித்து பிடிச்ச மாதிரி பதிலே சொல்லாமல் இருந்தாங்க. என்ன இப்படி நிற்கிறாங்க? எனக்குள்ள மனசில் நான் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன், ஏன் இப்படி நிற்கிறாங்க? நம்ம ஜபத்தை விசுவாசித்தானே வந்திருக்காங்க யாரோ சொல்லி, என்ன இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு. அதெல்லாம் அவங்க சொன்னாங்க, என்ன ஜோமணி தருவதற்கு எத்தனை ஆயிரம் அப்படின்னு கேட்டாங்க. இது வரைக்கும் அப்படி நம்மகிட்ட வந்து யாரும் கேட்டதே இல்லை. என்ன இப்படி கேட்குறீங்க? இல்லை பாஸ்டர், இப்போ 1-2 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் 2 பேரும் 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு நான் 3000 கொடுத்தேன், அவங்க 3000 கொடுத்தாங்க, என் மனைவிக்கு 3000, 6000 ரூபா கொடுத்து. இப்போ இந்த காலத்தில் தான் இது நடக்குது. யார் பேரால் நடக்குது? ஆண்டவர் பேரால் நடக்குது. பக்கத்தில் பண்ணமுடியில் ஒரு இடத்துல கேரளாவிலேருந்து யாரோ வந்திருந்தாங்களாம். அப்போ 3000 ஜோமணி கொடுத்து இந்த எண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்தாங்களாம். விடுதலை ஆச்சுதா? எப்படி விடுதலை ஆகும்? காசுக்கு வந்து கிருபை விற்ற விடுதலை ஆகுமா? அப்போ இவங்களை யார் கூட்டிகிட்டு போனாங்களோ அவங்க வந்து கேட்டாங்களாம் இவங்ககிட்ட, இப்படி கொஞ்ச நேரம் கையை வச்சு ஜோமணி தருவதற்கு ஏன் இப்படி 3000 வாங்குறாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க நல்ல விளக்கம் கொடுத்தாங்களாம். பாஸ்டர் வந்து உங்களுக்காக ஜோம்னா ரொம்ப தாக்கப்படுவாங்க, அந்த சரி நல்லா பலமாக இருக்கணும், நல்ல சத்தானது சாப்பிடணும்ல, அவங்க இதுக்கெல்லாம் வந்து சோத்திரம் காலையில். இப்போ நான் சொன்னேன், இங்கே 5 பைசா தரான்டான், என்னை வாங்கிட்டு வாங்க ஜோமணி தரேன். ஆண்டு என்ன செய்வான்? அறுபது. ஆண்டவர் கொடுக்கிறது இலவசம். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இலவசமாக தான் கொடுக்கணும். நந்தியாக இருக்கிற ஜனங்கள் நந்தியாக இருக்கிறாங்க, நந்தி கெட்ட ஜனங்கள் போயிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு போக போக வந்து பாதிப்பு தெரியும். அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உரியது. ஆனால் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கணும். இந்த ரொம்ப லகுவாக கிடைக்கிறதுனால ஜனங்களுக்கு என்ன வருகிறது இல்லை? நம்பிக்கை வருகிறது இல்லை. இந்த நாகமானுக்கு ஒரு சிறிதான காரியத்தை சொன்னபடினால அவனுக்கு என்ன வரல? அவன்கிட்ட சொல்லியிருக்கணும். இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? இத்தனை கிலோமீட்டருக்கு அங்கே இப்படி ஒரு மலை இருக்கு, அந்த மலையில் ஏறி போய் இன்ன பேரில் ஒரு பச்சலை அங்கே இருக்கு, இன்ன பேரில் ஒரு பச்சலை இருக்கு, அதை நீ வந்து என்ன செய்து வரணும்? எடுத்துட்டு வரணும். அதை நான் வந்து ஜெபம் பண்ணி நான் மந்திரிச்சு வந்து என்ன செய்வேன்? தருவேன். அதை போட்டால் தான் என்ன ஆகும்? இதை சொல்லியிருந்தா எவ்வளவு சீக்கிரமா ஓடணுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்து என்ன செய்யிருப்பான்? ஓடி இருப்பான். ஆனா இவன் சொன்னது சாதாரண காரியம். அவன் சொல்றான், இந்த யோர்தானினுடைய தண்ணீரை பார்க்கிலும் என்னுடைய தேசத்தில் உள்ளதான அப்னா பர்பாவினுடைய அந்த தண்ணீர் மிகவும் நல்ல தண்ணீர் அல்லவோ, இதுல போய் வந்து இவன் முங்க சொல்றானே என்று சொல்லி திரும்புகிறதான் நேரத்துல தான் வேலைக்காரன், இது ஒரு சிறிதான காரியம் தானே என் எஜமானனே, இதை வந்து என்ன செய்ய? ஆண்டவர் நம்ம சிறிய காரியம் செய்யும் போது மகா பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த பண்டிகைக்காக நம்ம 2 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணோம்.
அந்த 2 மணி நேர ஜெபத்தினுடைய மேன்மையை ஆண்டவர் அந்த திருச்சபையில் அன்றைக்கு ரொம்ப வெளியரங்கமாக வந்து வெளிப்படுத்தினார். பாருங்க, இந்த இடத்துல வந்ததான ஊழியர்களுக்கு இது ஒரு சிறிய சபை தான். ஆனால் அவர்கள் நடத்துகிற சபையில் பிரம்மாண்டமாக இருக்கும். கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கட்டடத்தை கட்டி வைத்திருக்கிறதான ஊழியக்காரங்க தான் அங்கே வந்தவர்கள் எல்லாம். அவர்கள் இருக்கிற இடத்துல 5 கோடி 10 கோடி 20 கோடி அப்படி செலவு பண்ணி வந்து சபையை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த சிறிய திருச்சபையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு லெகுவாக அந்த சாத்தான் வெளியே வந்தது. சில இடங்கள்லாம் போனால் இந்த வல்லமை அவர்கள் வெளிக்கொண்டதற்கு அவ்வளவு பாடுபடுவாங்க. ஆனால் இங்கே லகுவாக இந்த வல்லமை வந்து வெளிப்பட்டது என்றால் நாம் 2 மணி நேரம் பண்ணியிருந்தான ஜெபத்தினுடைய மேன்மையை ஆண்டு பெரிதாக வந்து என்ன செய்தார்? பெரிதாக வந்து விளங்க பண்ணினார். எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் செய்கிறதான சிறிய காரியத்திற்கு ஆண்டு பெரிய ஆசீர்வாதங்களை வந்து தருகிறார். ஊழியத்திலே மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சில நீங்க வெளியே ஊழியத்திற்கு போகிறதான காரியங்களிலே நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை நிமித்து செய்கிறதான சிறிய காரியங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவன் இந்த நன்மையை பெற்றதற்கு பிறகு இந்த தீர்க்கதரிசியின் மேல அவ்வளவு பெரிதான அவனுக்கு ஒரு மரியாதை, அவ்வளவு கனமாக எண்ணுகிறான். வார்த்தையிலேயே இப்படி வந்து ஒரு விடுதலை வந்து விட்டது. அப்ப இந்த தேவனுடைய மனுஷனுடைய வல்லமை எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று சொல்லி அவன் மறுபடியும் திரும்ப தேவனுடைய மனுஷனை தேடி வர்றான். எதுக்கு வந்தான்? எதுக்கு வந்தான்? எந்த கொடுக்க? காணிக்கை கொடுக்க. நம்ம மாதிரி 10 ரூபாய் 5 ரூபாய் 20 ரூபாய் அல்ல, நிறைய ரூபாய் என்னால் வந்து என்ன செய்ய முடியல. காணிக்கைப்பட்டில் விடுறதான நிறைய ரூபாய் என்னால் என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல. என்னால் மாற்ற முடியல என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரால் மாற்ற முடியலன்னு அர்த்தம். ஆனால் ஒரு சிலர் என்ன நோட்டை தான் போடுறீங்க? புது நோட்டை போடுறீங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கர்த்தருக்கும் ஏழைகளுக்கும் மாற்ற முடியாத ரூபா நோட்டை போட. ஏழைகள் இந்த பிச்சைக்காரன் வரலாம், தயவு செய்து அவர்களுக்கெல்லாம் செல்லாத ரூபாய் கொடுத்துடவே செத்தீங்க அதோட நீங்கள். ஏன்னா சில வேலைகளில் தேவனே மறு அவதாரம் எடுத்து ஏழையாக வருவார். உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியாது. பிச்சைன்னு சொல்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் போட்டிருங்க. ஏன்னா சில வேலைகளில் அது தேவனுடைய தூதனாகவே இருக்கலாம். பயன்படுத்த முடியாததை சில வந்து கொடுக்குறீங்க. யாருக்கு? ஏழைகளுக்கு. உங்கள் வீட்டில் வைத்து கெட்டு போனதற்கு பிறகு யாருக்கு கொடுக்குறீங்க? ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க. எங்கே வருது? தயவு செய்து ஊழியக்காரனை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினச்சிடாங்க. ஊழியக்காரங்க தேவனுடைய ஸ்தானாபதின்னு மட்டும் நினைங்க. தேவனுடைய ஸ்தானாபதின்னு மட்டும் நினைங்க. ஊழியக்காரர் கஷ்டப்படுறாரு, நீங்கள் கொடுக்கண்டாம். ஊழியக்காரருக்கு சாப்பாடு இல்லை கொடுக்கண்டாம். ஊழியக்காரன் நல்லா வச்சிருக்கிறாரு. ஆனால் யார் நிமித்தம்? பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மட்டும் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை. உங்களுக்கு எதை செய்தார்களோ அதை எனக்கே செய்தார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி உண்டு, நல்லா பயன்படுத்துவாங்க. அவர்கள் பயன்படுத்திட்டு எல்லாம் கெட்டு போனதற்கு பிறகு அது எல்லாம் வண்டுகண்டெல்லாம் அரிசைக்கு பிறகு கொண்டு வருவாங்க. கொஞ்ச நாள் தான் அவர்கள் தர விட்டார். அதுக்கு பிறகு ஆண்டவர் தரையும் விடலை. அவங்க அந்த சபையில் ஆண்டவர் வைக்கவும் இல்லை. சபையை விட்டு வந்து என்ன செய்யிட்டாரு. ஆனால் நாங்கள் வந்து வருத்தப்படுத்தக்கூடாது என்பதற்காக நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம். நாங்கள் வந்து வாங்கி வந்து வச்சுக்கிட்டோம். அவங்ககிட்ட ஒன்றுமே சொல்லலை. ஆனால் எங்களாலையும் அது வந்து பயன்படுத்த முடியாது. ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம் என்றால் அவர்களுக்கு அது கொடுக்க முடியாது. அவ்வளவு மோசமானதை யார் கொண்டு வர்றாங்க? தேவனுக்குன்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. ஆண்டவருக்குன்னு உள்ளது மட்டும் இங்கே வரட்டும். ஊழியக்காரர் கஷ்டப்படுற வேண்டாம், கஷ்டப்படுறாங்க. என்னை விட கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் இருக்காங்க. கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வேற எங்கேயாவது கொண்டு கொடுங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படட்டும், ஆண்டுடைய நாமத்திற்காக பயன்படட்டும் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் நீங்கள் இங்கே கொண்டு வந்தால் போதும். அப்போ இந்த நாகமா நிறைய காணிக்கை கொண்டு போகிறோம். காணிக்கை கொண்டு போன உடனே உள்ள வாங்க உட்காருங்க சொன்னானா. நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியரை பார்ப்பதற்கு ஒருத்தர் 3 நாள் தங்கியிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து ஊழியக்காரர் என்ன செய்யலை, பார்க்கல. பொறுப்பானவங்க சொல்லிட்டாங்க, ஐயாவை பார்க்க முடியாது,
3 நாள் கழிச்சு தான் பார்க்க முடியும். லாட்ஜில் ரூம் போட்டு தங்கியிருக்கிறார். யாரை பார்ப்பதற்கு? ஊழியக்காரரை பார்ப்பதற்கு. 3ஆவது நாள் இவர் வந்து போனாராம். 3ஆவது நாள் போகும்போது சொன்னாங்களாம், ஐயா இப்போ பார்க்க முடியாது, இன்னும் 2 நாள் நீங்கள் இருக்கணும். அதில் இவர் சொன்னாராம், வேற ஒன்றும் இல்லை, நான் ஐயாவை பார்த்துட்டு இந்த காணிக்கை மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, கொஞ்சம் இருங்க நான் ஐயாட்ட கேட்டு வரேன். உடனே வந்து ஐயாவுடைய உத்தரவு கிடைச்சது. உடனே யார் வந்தா? அன்னைக்கு அவர் அந்த ஊழியக்காரரை பார்த்தது. அவர் இப்போ நம்ம ஆத்மநேய சபையில் இருக்கார். அவர் வந்து இப்போ நமது ஆத்மநேய சபையில் வந்து இருக்கிறார். அது பல லட்சம். அவர் அதாவது அவர் ஒரு தொழிலதிபர். ஆனால் பல லட்சம் ரூபாய் அவர் சேர்த்து வச்சு காணிக்கையாக அவருடைய ஊழியத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. அப்போ இவர் ஒரு தேவனுடைய மனுஷனை பார்ப்பதை எதனுடைய அடிப்படையில் தான் வச்சிருக்கிறாரு? பணத்தின் அடிப்படையில் தான் வச்சிருக்காரு. அன்றைக்கே அந்த ஊழியத்தை முடிக்கணும். பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி பணத்தின் மேல என்ன உள்ளவர் அல்ல, பற்று உள்ளவர் அல்ல. காணிக்க வேண்டாம்ட்டார், கொண்டு போ, இந்த காணிக்கை எனக்கு தேவையே கிடையாதுட்டார். அவன் கொண்டு போயிட்டான். ஆனா இவன் அந்த தீர்க்கதரிசிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறான். நான் இனிமே இந்த யெகோவாகிய தெய்வத்தை தவிர, அது ஒரு வசனத்தை மாசங்க நான் முடிக்கிறேன் சொல்றோம். அதே 5வது அதிகாரத்தில் 17வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நாகமா, ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியே இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. அந்த நாட்களில் ஒரு பழக்கம் இருந்தது. எந்த தெய்வத்தை வந்து வழிபட வேண்டுமோ அந்த தெய்வம் இருக்கிறதான இடத்துல இருந்து மண் எடுத்துட்டு போகணும். இன்றைக்கு அதை தான் சில மதத்தினர்லாம் ஃபாலோ பண்றாங்க. அங்கே உள்ள பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து இங்கே கொண்டு வச்சு அந்த ஆவி வந்து வழிபடுவாங்க. அப்போ அந்த ஆவி வந்து வரும். இப்போ அதே மாதிரி தான் இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றான், எனக்கு 2 போதி மண் தாங்க, நான் அங்கே போய் ஒரு பலிபடத்தை கேட்டி, ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்துக்கிறதான வழக்கம் உண்டு. இந்த பலியை நான் இனிமே வேற தெய்வத்துக்கு செலுத்த மாட்டேன், இந்த கர்த்தருக்கே செலுத்தணும். இனிமே இவர் தான் என்னுடைய தெய்வம், இவர் தான் என்னுடைய தெய்வம். ஊழியக்காரர் தலையில தொட்டு ஜெபம் பண்ணல. ஆனா இந்த ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நான் என்னுடைய ஊழியங்கள்ல நான் இதெல்லாம் வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து அனுபவிக்கிறேன். யார் வந்து ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்கிறாங்களோ அவர்களுக்கு நன்மை நடக்கும். நான் பெரியவன் என்பதற்காக அல்ல. ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? கர்த்தர் அவருடைய வார்த்தையை சொல்கிறதான தேவனுடைய மனுஷனாகி என்ன பார்க்கிறார்? நானும் அவரிடத்துல எதையுமே சொல்கிறதில்ல. சிலருக்கு சில பொருத்தனைகளை அவர்கள் கேட்பாங்க. அதாவது ஒரு ஆடு பொருத்தனை பண்ணாங்க சித்திரம். அப்போ எங்களிடத்துல தான் கேட்டாங்க பொருத்தனை பண்ணணும். நாங்கள் தான் சொன்னோம், உயிர் போக இருக்கு, உயிர் போக இருக்கு. எனவே நீங்கள் ஒரு உயிரை வந்து பிடிச்சு விடுங்க. யாருக்குன்னு? ஆண்டவர்கள் பிடிச்சு விடுங்க. நான் கொடுப்பேன்னு அவர்கள் சொன்னாங்க. எனவே நான் போய் பிடிக்கல. சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆடை வந்து பார்த்து வைத்தது நான் தான். ஆனால் ஆண்டுடைய கிருபையில் அதற்கான ஆட்கள் ஆண்டு நியமித்து வைத்திருந்தார். ஆனால் அவர்களை தான் கையால் போய் நீங்கள் பிடிச்சிட்டு வர வேண்டும். பொருத்தனை சில வேளைகளில் ஊழியக்காரங்களுடைய ஆலோசனையில் நீங்கள் சொல்லுகிறத கேட்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சில தேவையில்லாத பொருத்தனைகளை பண்ணிடுவாங்க. நீங்க சரியில்லாத பொருத்தனை பண்ணினா சிலர்லாம் பண்ணின பொருத்தனையே சபையில பயன்படுத்தவே முடியல. யார் சொல்றதையோ கேட்டுட்டு சபைக்குன்னு நீங்க பண்ணுகிறதான பொருத்தனை ஆண்டவர் நல்லா கேளுங்க. உங்களுக்கு தெரியலையா? யார் இடத்துல கேளுங்க? ஊழியக்கார இடத்துல கேளுங்க. என்ன பொருத்தனை பண்ணணும் கேளுங்க. அந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண ஆசீர்வாதம். இப்போது லகுவாக விடுதலை இருக்கிறதான எல்லா ஜனங்களும் ஊழியக்காரனாகி என்னுடைய வார்த்தை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. ஒரு வார்த்தை கூட மாற மாட்டாங்க. நீங்க சொன்னா செய்யறோம். இதை வந்து ஆண்டவர் பார்த்து கனம் பண்ணினா, ஊழியக்காரனுடைய வார்த்தை கனமாக எண்கிறான் என்பதை கனம் பண்ணினா லகுவான விடுதலை ஆண்டவர் பாக்கியதான் இருக்கிறாப்புல சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் சித்திர அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும்
நான் சொன்ன மாதிரி நான் முன்பு சொன்னதான் சொல்றேன். வேற அதை கொடுங்க இதை கொடுங்கலாம் வந்து சொல்றது இல்லை. ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தி ஆண்டவரோட அவர் ஐக்கியத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு இருக்கிறதான பிரச்சனை வந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக நாங்கள் சில ஆலோசனை சொல்லுகிறோம். கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இந்த எலிசா தீர்க்கதரிசி இந்த சிறு பெண்ணினுடைய வார்த்தையின் மூலமாக மகா பெரிய ஒரு அற்புதத்தை பெற்று மகா பெரிய தேவனை இந்த எலிசாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால அவன் வந்து என்ன செய்தான், பெற்றான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சிறிதான காரியத்திற்கு, ஆண்டுடைய நாமத்து நிமித்தம் நீங்க சிறிதாக செய்கிறதான காரியத்திற்கு பெரிய நன்மைகளை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. உங்களில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்தில் பெரிய நன்மைகளை கட்டளையிடுவாராக. நம்மளங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு தான் பேசி இருக்கிறார். கொஞ்ச நேரமாக இருந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நாங்கள் செய்கிறதான சிறிய காரியத்திற்கு கூட நீங்கள் பெரிய நன்மைகளை செய்றீங்க ஆண்டவரே. இந்த நாகமா இந்த தேவனுடைய மனுஷன் சொன்னதான இந்த சிறிய ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது நீண்ட நாட்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததான மாபெரும் இந்த குஷ்டரோகம், மருத்துவர்களால் முடியாத குஷ்டரோகம், சிறு வயதிலிருந்தே பல ஆண்டுகள் அவனை சங்கடப்படுத்தி கொண்டதான குஷ்டரோகம் நீங்க ஆண்டவரே, நாங்களும் சிறிதான வார்த்தையாக இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிய உடைய நாமத்தின் நிமித்தம் சிறிய காரியங்களை செய்ய கர்த்தருக்கு கிருபை தந்து பெரிய நன்மைகளினால் ஆசீர்வாதங்களினால் நிரப்புங்க என்று சொல்லி ஒப்புக்கொடும். அவரை நோக்கி கூப்பிடும் வேலை அறிவிப்பாரே அற்புதங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் வேலை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கு அறிந்திடலாக எத்தனையோ பதிலளித்தார். எனக்கு அறிந்திடலாக எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை எனக்கும் பெருக தேவனை சோதரிப்போம். பாவையிலுள்ளகள நாங்களும் நோக்கி கூப்பிடும் போது எங்களுடைய சிந்தைக்கு எட்டாத காரியங்களை நீங்கள் செய்கிறவராக இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே நாகமானுடைய சரித்திரத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்தீரே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளில் நாங்கள் உம்முடைய பாதத்திலே கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனாகிய உங்களை ஆராதனை செய்ய எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்தீர். ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனை அங்கீகரித்த தேவன் மறுபடியும் எங்களை ஆசீர்வதித்தீரே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் செய்கிற சிறிய சிறிய காரியங்களுக்கு கூட நீங்கள் மகா பெரிய நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறீர் என்பதை உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் கேள்விப்பட உதவி செய்தீரே. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த விசுவாசத்தில் வளர இந்த நாகமானுடைய வாழ்க்கையில தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் மகா பெரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டது போல இந்த அனுபவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகி பெரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை வரநாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல மாநில வெளிநாடுகள் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்க உண்டு. அவள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த வாரத்திற்குரிய நன்மைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் விலக்கி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொல்லாத மனுஷனுடைய சதி செயல்கள், சதி ஆலோசனைகள், சத்துடைய வஞ்சக கிரிகள் எல்லாவற்றுக்கும் எல்லாரையும் விலை காத்துக் கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்கிறவதால் வருகை இருக்கும் நம்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாமே வழி நடத்திட வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தான் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களை செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்றுதான், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல்
தீமையில நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும்.